இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். அந்த ஹேர் பேக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு பாருங்க. இது மெயினா வந்து டாண்ட்ரஃப்காக நான் யூஸ் பண்றது. இந்த டாண்ட்ரஃப் இல்லைன்னா கூட நீங்க வந்து ஜென்ரலாவே ஒரு ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் ஃபால்க்காகலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஆலோவேரா ஃப்ரெஷ் ஆலோவேரா இருக்கிறதுனால ஆலோவேரா வந்து பல்ப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த பொடி வந்து அந்த இலையெல்லாம் சேர்த்து அரைச்சி, அதாவது கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, இது வேப்பலை, இந்த மாதிரி நிறைய இலை, செம்பருத்தி பூவு இதெல்லாமே சேர்த்து அரைச்சது. அது அந்த பொடி என்கிட்ட இருக்குது, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த மற்ற 2 ஐட்டம் மட்டும் 3 ஐட்டம் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ மிக்சியில் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு தலையில் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஆலோவேராவையும் சேர்த்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னா நம்ம வந்து தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அதனால தான் இந்த ஆலோவேரா. இப்போ உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை தலைவலி இருக்கு, கோல்டு வரும், அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆலோவேராவை வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சமாக உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவுடரோட இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் ஃபில்டர்லாம் எதுவுமே பண்ணல, நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தலையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ ஹேர் கேருக்கு நான் ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு நேரில் ஒரு வகுடு எடுத்துக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பார்ட்டிஷனாக வந்து பிரிச்சுட்டு நான் இந்த பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டிஷனில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் பிரித்து அப்ளை பண்ணிடுறேன். இது வந்து ஹேரில் எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு நீங்கள் ஒரு 1/2 an hour to 1 hour மேக்ஸிமம் நீங்கள் வந்து தலையில் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறமா வந்து சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணால் கூட போதும். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து ஹேர் பேக்கு நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி 2 ஆவது போடணும். இதில் வந்து ஹேர் பேக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இது மட்டும் போட மாட்டேன், டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஒவ்வொரு தடவையும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லலாம் என்னுடைய ஹேர் பேக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ தான் ஹேர் கம்மியாக இருந்தாலும் நம்ம அந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண நமக்கு தானாகவே வந்து அது ஹேர் க்ரோத் அதிகமாகிடும் அண்ட் ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எனக்கும் வந்து கொஞ்சம் முன்னாடிலாம் ஹேர் இருந்தது, அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு நல்லா இருக்கும் ஹேருன்னு நான் இதெல்லாம் வந்து வீட்டில் அடிக்கடி பண்ணிக்கிறது. எப்போதுமே வந்து ஹேர் பேக் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. ஹேர் வந்து கேப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நான் நெத்தியில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் வைப் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா நான் ஹேர் பேக் போடும்போது நான் ஃபேஸ்க்கும் வந்து நான் ஏதாவது அப்ளை பண்ணிப்பேன். இப்போ ஹேர் பேக் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஹேர் கேப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. எப்போ நீங்கள் வந்து ஹேர் பேக் போட்டாலுமே இந்த ஹேர் கேப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் போட்டுருங்க. ஓகே ஃபைன். இப்போ ஹேர் பேக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபேஸ்க்கு பனானா இருக்குது. இந்த பனானாவோட பீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீலை வந்து அப்படியே ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஊறுற அந்த 1 hour வந்து இந்த பனானா பீலும் அப்படியே ஃபேஸில் வந்து ஊறட்டும். ஏன்னா நம்ம 2 in 1 நம்ம இதையும் அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் நம்ம கேர் பண்ணக்கூடாது. வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் கேர் பண்ணிவிட்டு நம்ம விட்டுறக்கூடாது, இல்லை ஹேருக்கு மட்டும் கேர் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஓவரால் டோட்டலாக நம்ம வந்து கேர் பண்ணது தான் நல்லது. ஸோ நம்ம ஃபேஸ்க்கும் வந்து இது மாதிரி நம்ம கேர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நம்ம கொஞ்சமாக கேர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸில் உள்ள நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் அந்த ஃபேஸ் ஷைனிங் எல்லாமே நமக்கு கிடைக்கும். டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்காது. எனக்கு அவ்வளோவா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸு எப்போதுமே இருக்காது. ஸோ இது நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஃப்ரூட் வச்சுருக்கேன்னா ஆரஞ்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சையும் லைட்டாக ஃபேஸில் வந்து அப்பப்போ இந்த 1 hour டைம் இருக்கு இல்லையா, ஸோ அப்பப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு பாருங்கள்.
இந்த ஆரஞ்சு வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். விட்டமின் சி நம்ம சாப்பிட்றது அண்ட் ஆரஞ்சாக நம்ம அப்ளை பண்ணுறது, விட்டமின் சி சீரமும் யூஸ் பண்ணலாம். அதோட இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இன்னும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா நம்ம சாப்பிட்றதோட சேர்த்து நம்ம வந்து ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். கண்டினியூஸாக பண்ண தான் வந்து எப்போதுமே நமக்கு அதோடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே வந்து நெக் பார்ட்லையும் அப்ளை பண்ணிவிடுங்க. இதோட என்னுடைய இன்னொரு நைட் ரூட்டீன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபேஸ் மசாஜிங்லாம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை நான் என்னுடைய கமெண்ட்டில் அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதோட நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு. நான் நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.